தமிழ்நாடு உங்களை மதிக்குதா இல்லையா? உங்களை தானே போட்டிருக்கிறது. நீங்கள் தானே ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். உங்க நல்லாட்சி வேணும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க போதை என்பது ரொம்ப கொடுமையானது. போதைங்கிறது உங்களை சாகடிக்கிறத தவிர வேற எதுவும் செய்யாதுன்னு சொன்னீங்களே, அப்ப ஏன் எந்த நாயும் கேட்கல? நீங்க மகாத்மா தானே, மகாத்மா ஸ்டாலின். அவர் சொல்லிட்டாருயா, மகாத்மா ஸ்டாலின் சொல்லிட்டாரு, போதை என்பது அழிவு பாதை. பக்கத்துல டிஆர் பாலு இருப்பாரு, ஒரு ஜெகத் ரஷன் இந்த பக்கம் இருப்பாரு. அவங்களாம் சாராயம் விற்கிறவங்க, தயாரிக்கிறவங்க. இருந்தாலும் அவங்களையும் மீறி அப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் தாய்மாமன் ஆயிட்டாரு. போதை ரொம்ப அழிவு பாதையை கொண்டு போய் சேர்த்துரும். ஏன் திருந்தல தமிழ்நாடு? ஏன் விற்குது அதிகமா? சாராயத்தில் 68,000 கோடி வருது. 44,000 கோடிக்கு தான் கணக்கு காட்டுறீங்க. தப்பு செய்யறீங்க, அந்த தப்புல ஊழல் செய்யறீங்க. ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வர்றீங்க, அதுக்கு குழந்தைய வேற கொடுத்துட்டு வந்துடுறீங்க, காசு கொடுக்காம வேற வர்றீங்க. இதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். அதை நீங்க செய்யறீங்க. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கட்சியை தொடங்கி மது நடத்தி கரூர்லயே அரசியல் புரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறமும் நீங்க ஒரு வேக்குவம் கிரியேட் பண்றீங்க. அந்த வேக்குவம் அரசியல்ல நல்லதில்லை. அரசியல்ல எல்லாமே கஜினி மாதிரி 15 நிமிஷம் தான், ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ். இப்ப ஞாபகம் வச்சிருப்பான், நாளைக்கு மறந்துடுவான். திருப்பி நாம போய் ஞாபகப்படுத்தணும். இல்லைன்னா அவன் எழுதி வச்சுக்கணும், இவர் தான் எதிரி, இவர் தான் அது, இவர் தான் உதயநிதினு இவரே எழுதி வச்சுக்கணும். அப்பப்போ கண்ணாடியில பார்த்துட்டு அவனை திட்டம்டா இன்னைக்குன்னு இவரே எழுதி வச்சு ஒரு மண்ணும் பண்ணாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா. விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் மேட்டரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரு. சிபிஐக்கு என்ன மரியாதை கொடுத்து அங்கே போய் என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணாரு. சிபிஐ வேஸ்ட்டு, ஆளுநர் வேஸ்ட்டுன்னு சொன்னவர் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு. சிபிஐ கிட்ட எடுத்துக்கணும்னு சொன்னார். எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணார். ஏன்னா அவரும் கஜினி தான். 15 மினிட்ஸ் தான், ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் தான். அரசியலுக்கு அதுதான் சரியான கதாபாத்திரம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அழுத்தம்னா என்ன அழுத்தம்னு சொல்லு. யாராவது நீங்கள் விரும்புகிற நடிகையை பார்க்கக்கூடாதுன்ட்டாங்களா? ரேல்வன் நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் எண்ணுகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். மதுராந்தகத்தில் மோடி அவர்கள் பேசுனது மிகப்பெரிய லெவலியே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையே டிஸ்டர்ப் பண்ணதான் சொல்லணும். ஏன்னா நேற்று நடந்த மீட்டிங்கில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக பெருகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இது காரணம் உள்துறை அமைச்சரும் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி தான் காரணம். அது நீங்கள் தானே பொறுப்பேற்கணும். எங்களை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம்? தேர்தல் வந்தாலே அவரோட வடை தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு. போதை கலாச்சாரத்தை பேசுகிற நீங்கள், ஆனால் தமிழ்நாட்டில் வரும்போது கல்வி நிதியை பற்றி பேச மாட்டீங்க. எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே உங்ககிட்ட கல்வி நிதி எங்கன்னு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போது உள்துறை அமைச்சர் பிரதம மந்திரி தான் பொறுப்பேற்கணும்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, குஜராத்தில் தானே அதிகம் பிடிபடுது அப்படின்வாங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், S1 போலீஸ் ஸ்டேஷனில் தான் அதிகம் திருடர்களை பிடிக்கிறாங்க, S3ல யாரும் பிடிபடலை அப்படின்னா இந்த ஊரில் எல்லாரும் நல்லவங்க, அங்கே இருக்கிறவங்களாம் கெட்டவன்னு அர்த்தமா? அந்த போலீஸ் ஒழுங்காக வேலை செய்கிறான், இவன் சாம்பார் சாதம் சாப்பிட்டு தூங்குறான்னு அர்த்தம். அதுதானே நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் நீங்கள் பிடிக்காமல் விட்டுடுறீங்க, அவன் ஒழுங்காக பிடிக்கிறான். எல்லைகள்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லாம் கடலோர. ஸோ இதன் மூலமாக தான் நாட்டுக்குள்ளே வர முடியும். இல்லைனா மேலேருந்து வரணும். மேலே ஒரு 5 நாடு இருக்குது நமக்கு, நிலப்பகுதிகள் சார்ந்து வரக்கூடியது. மலைகளெல்லாம் தாண்டி அவனும் கஞ்சா கடத்த மாட்டான். ஸோ இவருக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், குஜராத்தில் பிடிபடுகிறது, நீங்கள் பிடிப்பாமல் இருக்கீங்க வச்சுப்போம். ஆனால் அதற்கும் அமித்ஷா எல்லாத்துக்கும், அதாவது ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு அமித்ஷா காரணம், ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வேர்ல்டு கப் வாங்கிட்டு பக்கத்தில் நின்றார் பாருங்க, அப்படி நின்றார் பாருங்க ஸ்டாலின், அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு வச்சுப்போம். உங்களை இந்த நாடு மதிக்குதா இல்லையா? தமிழ்நாடு உங்களை மதிக்குதா இல்லையா? உங்களை தானே போட்டிருக்கிறது. நீங்கள் தானே ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். உங்க நல்லாட்சி வேணும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க போதை என்பது அது ரொம்ப கொடுமையானது. போதைங்கிறது உங்களை சாகடிக்கிறத தவிர வேற எதுவும் செய்யாதுன்னு சொன்னீங்களே, அப்ப ஏன் எந்த நாயும் கேட்கல? நீங்க மகாத்மா தானே, மகாத்மா ஸ்டாலின். அவர் சொல்லிட்டாருயா, மகாத்மா ஸ்டாலின் சொல்லிட்டாரு, போதை என்பது அழிவு பாதை. பக்கத்தில் டிஆர் பாலு இருப்பாரு, ஒரு ஜெகத் ரஷன் இந்த பக்கம் இருப்பாரு. அவங்களாம் சாராயம் விற்கிறவங்க, தயாரிக்கிறவங்க. இருந்தாலும் அவங்களையும் மீறி அப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் தாய்மாமன் ஆயிட்டாரு திடீர்னு. அது வேற கதை. சொன்னாரு, என்ன சொன்னாரு? போதை ரொம்ப அழிவு பாதையை கொண்டு போய் சேர்த்துரும். ஏன் திருந்தல தமிழ்நாடு? ஏன் விற்குது அதிகமா? சாராயத்தில் 68,000 கோடி வருது. 44,000 கோடிக்கு தான் கணக்கு காட்டுறீங்க.
தப்பு செய்கிறீங்க, அந்த தப்புல ஊழல் செய்கிறீங்க. பச்சையா சொல்லட்டுமா, ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வர்றீங்க, அதுக்கு குழந்தைய வேற கொடுத்துட்டு வந்துடுறீங்க, காசு கொடுக்காம வேற வர்றீங்க. இதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். அதை நீங்க செய்கிறீங்க. தமிழ்நாடுக்கு அது தெரியும். கல்வி நிதி 10,000 கோடி கொடுத்தாலும் இந்திய வரவிட மாட்டோம் அப்படின்னு ஒற்றை காலையில் நிற்கிறாரு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நிறைய முறை பதில் சொல்லிட்டேன். அவர் ஏன் முதலமைச்சர் இவ்வளோ தன்னை விட தன்னுடைய அதிகாரிகளை, தன்னிடம் இருக்கக்கூடிய அமைச்சர்களை, தன்னிடம் இருக்கக்கூடிய ஊழியர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாரு. 3 லட்சம் கோடி உங்களுடைய பட்ஜெட், 40,000 கோடி எஜுகேஷனுக்கு மட்டும் நீங்க ஒதுக்கி இருக்கிற உங்க பட்ஜெட். வரலன்னு நீங்க சொல்றது 3,000 கோடி. அது எஸ்எஸ்ஏக்காக வரல. எஸ்எஸ்ஏ உடைய ஒப்பந்தம் நீங்க 40% செலவழிச்சிட்டு கணக்கு காட்டணும், நான் 60% கொடுப்பேன். நீங்க 40% செலவு செய்யல. ராகுல் காந்தி பிரதமராக உட்காந்துருக்காரு, சந்தில் பேப்பர் விட்டால் கையெழுத்து போட்டுருவாருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த 3,000 கோடியை கேட்குறீங்க. உட்காந்துருக்கிறது நிர்மலா சீதாராமன், உட்காந்துருக்கிறது ஜெய்சங்கர், உட்காந்துருக்கிறது மோடி, உட்காந்துருக்கிறது அமித்ஷா. இந்த சந்தில் பேப்பர்லாம் விட முடியாது. தர்மேந்திர பிரதான் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன். நீங்கள் செலவு செய்துட்டு வாங்கணும், அதுதான் இந்த திட்டம். அந்த 3,000 கோடி வரலன்றீங்க. இந்திய உங்ககிட்ட எவன் திணிச்சான்? ஏன் கதை விடுறீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதயநிதி அவர்கள் காஷ்மீரில் இருக்க மெஹபூபா முப்தியோட இதுவே குறித்து தான் அந்த மீட்டிங்லேயும் பேசினார். அங்கே இருக்கிறவங்களே போய் ஸ்டாலினை போய் கேளுங்க தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கேளுங்க. அவர் உதயநிதி என்ன சொல்லணும்னா, இந்தி வந்து விட்டால் இங்கே தமிழ் அழிந்து விடும். ஸோ ஏற்கனவே பல லாங்குவேஜை ஏப்பமிட்டு தான் ஹிந்தி. ஸோ பீகாரியை சொன்னார், உத்தரகாண்டில் மொழி சொன்னார், உத்தரப்பிரதேசோட மொழி போஜ்புரியும் சொன்னார், குறிப்பிட்ட எல்லாத்தையுமே சொன்னார். ஸோ அந்த ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்க தானே செய்யும். ஒத்துக்கிறேன், மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். நீங்கள் தானே உங்கள் பினாமியை வச்சு ஒரு படம் எடுத்தீங்க பராசக்தி. அதில் அரக்கின்னு யாரை காட்டினீங்க? மொழியை காட்டினீங்க, அமித்ஷாவையா காட்டினீங்க, காங்கிரஸை தானே காட்டினீங்க. நீங்கள் தானேங்க எடுத்தீங்க, ரத்த கரையோடு வந்து நின்றீங்க. உங்களுக்கும் இந்தி திணிப்பு போராட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுகவுக்கும் இந்தி திணிப்பு போராட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணாதுரை அது அறிவிக்கையாகவே விட்டார். மாணவர்கள் போராட்டமாக தான் இருந்தது. தேவையில்லாமல் மஞ்சள் துண்டை போட்டி, சிவகார்த்திகேயனை மஞ்சள் துண்டை போட்டி அந்த ஆளையும் முடிச்சு போட்டீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த படம் என்ன சொல்லுது? படம் யார் எடுத்திருக்காங்க? யாரோ ஒரு 2 பேர் எடுக்கலையே. உதயநிதியோட ஃபினாமி அந்த ரைடு வரும்போது தப்பிச்சு ஓடி போனார், அவர் தானே எடுத்தார். அந்த படத்தில் யாரை காட்டினீங்க இந்தி திணிக்கிறதுன்னு? இந்தி திணிக்கப்பட்டது இந்தியாவில், நான் மறுக்கவே இல்லை. இந்தி திணித்ததால் பல மாநில மொழிகள் போச்சு, நான் மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு வேற நோக்கம் இருந்தது, நீங்கள் திசை திருப்பினீங்க. அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். அந்த விவாதம் வேற. திணிக்கணும்னு நினைச்சவங்களுடைய நோக்கம் வேற. ஊசி குத்த வந்தா நீங்கள் டாக்டர் மேலே எச்ச துப்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊசி குத்த வந்தது தப்பு கிடையாது, அவர் தொடச்சிட்டு போயிடுவார், பாவம், உங்களுக்கு நோய் தீராது. அதை விட்டுருங்க. நான் அந்த இந்தி திணிப்பை ஒத்துக்கிறேன். அதை செய்தது காங்கிரஸ் தானே, பிஜேபிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிஜேபி தாய்மொழிங்குது, உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா உங்க தாய்மொழி மேட்டர் வேற. 22 தெலுங்கு எம்பிக்களை தான் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்குது 39ல் 2 தேர்தல. உங்க பிரச்சனை வேற, நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு தாய்மொழியை தானே நாங்கள் பேசுகிறோம், அவனுடைய தாய்மொழின்னு தானே சொல்கிறோம். நீ ஏன் இந்தின்னு சொல்லி தேவையில்லாமல் ஏமாத்துற? இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த அசிங்கமும் இந்த அநாகரிகமும்? ஒரு அப்பா சார் அந்த ரவுடி என்னுடைய பொண்ணை காதலிக்கிறான் சார், அந்த ரவுடி என் பொண்ணை கெடுத்துருவான் சார், அந்த ரவுடி என் பொண்ணை அம்மாவாக்கிடுவான் சார்ன்னு ஒரு அப்பன் சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அப்படி இருக்கு. நீங்கள் சொல்கிற அந்த இந்தி திணிப்பு கதை, அதை பிஜேபி செய்யும்னு சொல்கிறது, பெண்ணை பெற்ற அப்பனே போய் கெடுத்துட்டான் சார், முத்தம் கொடுத்துட்டான் சார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை, அவர் பழைய வடையை தான் இன்னும் சுட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த வடை கதையெல்லாம் எங்களுக்கு 1960 தெரியும். நீங்கள் சுட்ட வடை, கவர்னர் என்பவர் ஆட்டுக்கு தாடின்னு வடை சுட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? போடா சடன்னுச்சு. சொல்லிச்சா? 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொன்னது நீங்கள் தான் சொன்னீங்க. மக்கள் என்ன பண்ணாங்க? இன்னி வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் உங்களை சட்டசபையில் உட்கார வச்சதில்லை. ஏன்னா நீங்கள் பொய் சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஈவே ராமசாமியை பற்றி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி புத்தகம் வெளியிட்டது கருணாநிதி அவர்கள். முதல்ல வெளியிட்டது அவர் தான். அதற்கு பிறகுதான் ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி பலர் எழுதுகிறார்கள். ஃபர்ஸ்ட் எழுதினது கருணாநிதி. கார்ட்டூன்லாம் போட்டு எழுதினார். பெரியார் சொல்ற கருத்துக்களை, ஈவே ராமசாமி சொல்ற கருத்துக்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எழுதியது கருணாநிதி அவர்கள். எம்ஜிஆருங்கிற பிம்பம் வளர்ந்த உடனே பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார் பெரியார் கிட்ட. ஐயா காப்பாத்துங்க ஐயா, நீங்க தான் ஐயா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தார். ஏன்னா எம்ஜிஆருங்கிற பிம்பம் வளர்ந்துருச்சு. அசிங்கப்படுத்துகிற அநாதிக அரசியல் எல்லாம் வட சுடுற வேலையை நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நம்புகின்றவர்களை பார்த்து பரிதாபப்பட முடியும் எங்களால். நீங்கள் சொல்ற வார்த்தையை நம்பி பரிதாபப்பட முடியும். அவங்க நம்புறாங்க இல்லையா உங்களை? நீங்க தான் தமிழை காப்பாற்றுவேன், குரலே சொல்ல தெரியாது.
வள்ளுவம் என்னையா ஒரு 1330 தானே, எழுதி பார்த்தா ஒரு 2000 வரி தானே, கூட்டி பார்த்தா 21,000 வார்த்தை தானே, அது அந்த நாக்கில் வராதா? நீங்கள் தமிழை காத்தீர்களா? தமிழ் இலக்கியம்னா என்னன்னு போய் ஒரு மாணவர்களிடம் சர்வே எடுக்கலாமா? 10th படிக்கிறவன்ட்ட எடுப்போம். ஏன்னா 11th 12th அப்புறம் அவன் தமிழே கிடையாது. அவனுக்கு தமிழ் தாய்மொழியில் படிக்கிறவனுக்கும் 11th 12th கிடையாது. கரெக்டா? அப்போது அவங்ககிட்ட போய் சர்வே எடுக்கலாமா இவங்க வளர்த்த தமிழ் எப்படி இருந்ததுன்னு? இவங்க இலக்கியத்தை வளர்த்தாலோ இலக்கணத்துக்கு உதாரணங்கள் கொடுத்தாலோ அங்கே பக்தி தானே வந்துருங்கிற பயத்தில் இலக்கணத்தையும் விட்டு இலக்கியத்தையும் விட்டு தொல்காப்பியத்தையும் குறளோவியமும் எழுதினவங்க. குறளோவியத்துக்கு கருணாநிதி ஐயா போட்ட அட்டை படம் தெரியுமா உங்களுக்கு? காமத்துப்பாலை உணர்த்துக்கின்ற அட்டை படம் தான் அதில் வரும். முடிஞ்சா குறளோவியம் முதல் புக் எடுத்து பாருங்க. அறம் பேசியது, பொருள் பேசியது வள்ளுவம், காமமும் பேசியது. இன்னைக்காவது எந்த காம்படிஷன்லையாவது வள்ளுவத்தில் இருக்கக்கூடிய காமத்துப்பாலின் குரலை சொல்லி யாராவது பேசியிருக்காங்களா? நம்ம இவரை தவிர, கவி பேரரசுன்னு ஒருத்தர் அலையிறாரு, அவரை தவிர வேற யாராவது பேசியிருக்காங்களா? பேசினதில்லை. அந்த வள்ளுவம் சொன்னாலே நான் அதை பேச மாட்டேன். ஏன்னா காமம்ங்கிறது தனிப்பட்ட விஷயம். அப்படி நினைக்கிறவங்க நாம. அட்டைப்படத்தில் என்ன போட்டாருன்னு பாருங்க. ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருக்கோம். நானும் தேடி தேடி பார்த்தேன். அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் பொம்பளை எங்கடா வந்தாங்க, அட ஆம்பளை எங்கடா வந்தாங்க, மனிதன் தானே பேசப்பட்டதுன்னு பார்த்தேன். படம் அதுதான் இருக்கும். இவ்வளவுதான் நீங்க வளர்த்த தமிழினுடைய அழகு. வடை சொல்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், எங்களுக்கு தெரியாது. நேற்று நடந்த தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் கூட்டணி குறித்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிலே சொல்லிட்டாரு, நட்பு சக்தி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளே தனித்து இறங்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அழுத்தம் இருந்ததாகவும் கூறுகிறார். ஸோ எனக்கு அழுத்தம் இருந்தது, ஆனால் அழுத்தம் கொடுத்தா பயப்படுற ஆளான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வெளிப்படையாகவே சொல்லுவோமே, அதிமுகவில் ஒரு மீட்டிங்கில் தாவேகாவுடைய கொடியோட நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடி ஐயா சொன்னார், ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய நோக்கம் திமுகவை அழிக்கிறது. விஜயோட நோக்கம் அதுதானே? வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை, மாற்று சக்தி தானே வராரு. அது 2 பேருக்கும் பொருந்தும்ல. அதாவதுங்க, அவருடைய மெயின் அரசியல் எதிரியாரு? கொள்கை எதிரியே விட்டுருங்க, கொள்கை எதிரியே விட்டுருங்க. உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற வாத்தியார் என்ன, அவருடைய வேலை என்ன? உங்களை எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறது. பாடம் எடுக்கிற வாத்தியாருடைய வேலை என்ன? உங்களுக்கு அறிவை புகட்டுவது. பாடம் எடுக்கிற வாத்தியார் மாதிரி கொள்கை எதிரி, டியூஷன் மாதிரி அரசியல் எதிரி. ஓகேவா? திமுகவை அகற்றிட்டு தான் நீங்கள் அங்கே வர முடியும். வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? குடி தோண்டி புதைச்சிட்டு தான் நீங்கள் வர முடியும். வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் அது. அதிமுகவுடைய தொடக்கமே திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதை வைத்துக்கொண்டு அந்த கட்சி ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபியோடைய நோக்கமே இந்தியாவில் பிரிவினை சக்திகள் வளரவே கூடாதுங்கிறதுனால தான் அமித்ஷா உட்காந்துருக்காரு. அப்போ சேரணும்னு நினைத்தது தப்பா? அது எப்படி அழுத்தமாகும்? மணிகண்டன், எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும். நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைங்க எங்கள் அப்பாவை நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், தம்பிகிட்ட விடுங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும். என்னங்க இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க? என் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்கிறேன், வற்புறுத்தி சொல்லுவேன். இல்லைங்க நான் இருக்கிற இடத்துல ரோடு சரியில்லை, வண்டி வசதி இல்லை, நான் கார் அனுப்புகிறேன். என்னங்க இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க? இல்லைங்க மத்தியானம் நான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு நான் டிஃபன் கேரியரில் கொடுத்து விட்றேன், என்னங்க இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க? இப்படியா பேசுவீங்க? இது அழுத்தமா? எது அழுத்தம்னு அவர் சொல்லணும்ல. கூட்டணிக்கு வர சொல்லி கேட்பது. இப்போ நான் உங்களை கல்யாணத்துக்கு வர சொல்லி கேட்குறேன். ஒருவேளை பிரச்சாரத்தில் சொல்லலாம், பிஜேபியோட முகத்திரியை அந்த இடத்துல கிழிக்கலாம். ரசவத்தில் சொன்னாதான் உண்டு. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கட்சியை தொடங்கி மாதிரி நடத்தி கரூர்லேயே அரசியல் புரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறமும் நீங்கள் ஒரு வேக்குவம் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த வேக்குவம் அரசியலில் நல்லதில்லை. அரசியலில் எல்லாமே கஜினி மாதிரி 15 நிமிஷம்தான், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இப்போ ஞாபகம் வச்சுருப்பான், நாளைக்கு மறந்துடுவான். திருப்பி நாம் போய் ஞாபகப்படுத்தணும். இல்லைனா அவன் எழுதி வச்சுக்கணும், இவர் தான் எதிரி, இவர் தான் அது, இவர் தான் உதயநிதின்னு இவரே எழுதி வச்சுக்கணும். அப்பப்போ கண்ணாடியில் பார்த்துட்டு அவனை திட்டம்டா இன்னைக்குன்னு இவரே எழுதி வச்சு ஒரு மண்ணும் பண்ணாமல் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. செங்கோட்டையன் வந்த உடனே பின்னாடியே அதிமுக வந்துடும் நினச்சிங்க, தப்பு. செங்கோட்டையன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அவர் நல்ல மனுஷன், பட் அவருடைய அரசியல் பாதை தெரியணும். அவர் எப்படி வருவார், அவர் சொன்னால் யார் கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியணும். பண்ருட்டி ராமச்சந்திரன் வரேங்கிறாரு, தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா அறிக்கை வெளிவந்திருக்கு. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அளவாக அவர் செலவு பண்ண போகிறாரு. நீங்கள் பெரிய போஸ்டர் அடித்தா அவர் சின்ன போஸ்டர் அடிக்கும், அது பண்ணிட்டு போட்டோம். சொல்கிறேன், இவங்களாம் தான் உங்கள்கிட்ட வரேன்டா. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், தனிநபராக யார் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆர்.எம். வீரப்பன் அதிமுக ஜெயலலிதா ஜெயிச்ச பிறகு, அதாவது 91 ஜெயிச்ச பிறகு 93 பாச்சா இது பிரச்சனைக்கு அப்புறம் இனி அதிமுகவில் குப்பை கொட்ட முடியாதுன்ட்டு அவர் அங்கேருந்து திமுகவுக்கு வராரு. அவ்வளோதான், அதிமுக முடிஞ்சு போச்சுன்னாங்க. 96 ஜெயிச்சாங்க, 98
அதிமுக தூள் கிளப்பிட்டு போயிருச்சு. அப்போ ஆரம் வீரப்பன் என்னன்னாரு, திண்டுக்கல் பெரியசாமி வேணா நல்லா வந்து பண்ணையாரா உட்காந்துருக்காரு, 13 குறுநில மன்னர்கள் இருக்காரு, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. இது விட்டுருங்க. நான் சொல்றது, ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டா உடனே அந்த கட்சி முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீங்க அதை பண்ணக்கூடாது. காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். காங்கிரஸ் வந்தா பின்னாடியே கம்யூனிஸ்ட் வந்துடும். விசிகாக்கு அந்த பக்கம் நிற்கும். விஜய் அவர்கள் அங்கே விமர்சிக்கும் போது திமுகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணார். ஆனால் காங்கிரஸை பற்றி எந்த வார்த்தையும் தொடர்ந்து பாருங்க, அவரு முதல்லயே அதிமுகவை பத்தி என்ன சொன்னாரு, விமர்சிச்சு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட், களத்தில் இல்லாத கட்சியை விமர்சிக்க மாட்டேன். நான்லாம் 888 பிசியில இருந்து அரசியல் இருக்கிறவன். இல்ல அதுல மறைமுகமான இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, இனிமேல் அவர்களிடம் எதிர்பார்ப்பது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறது தான் உங்களுக்கு ஐயநாதனே வந்து சொன்னாரு. ஐயனாவே சொல்லுவதில்லை, அங்க இருக்க தலைவரே சொல்றாரு. இப்போ அதாங்க சொன்னாங்க, அரசியல்னா கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கத்தாங்க செய்யும். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய அறிவுரை எல்லாரும் சொல்லுவாங்க. ஊழல் அடிமை சக்தின்னு சொல்லிட்டு காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இங்க அதிமுக தரப்புல இருந்து உடனே ஒரு அறிக்கையை வந்து வெளியாகுது. பண்ணையாருக்கு என்ன தெரியும், கரூர் சம்பவத்துக்கு நீங்க தான் காரணம். இப்போ கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ வெளியே வந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, ஊழல்லாம் நீங்க தான். கரூரை பற்றி விஜய் பழி சுமத்தி அதிமுக பேசாது. ஏன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்கும் இல்லை. நேற்று அறிக்கையில் 41 உயிர் போனதுக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு பயந்து 14 நாட்கள் நீங்க அலுவலகத்தையே மூடினீங்களே, இதுதான் நீங்க வீரனா? பயந்துங்கிறது சரியான வார்த்தை இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் மேட்டரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரு. சிபிஐக்கு என்ன மரியாதை கொடுத்து அங்கே போய் என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணார். சிபிஐ வேஸ்ட்டு, ஆளுநர் வேஸ்ட்டுன்னு சொன்னவர் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு, சிபிஐ கிட்டே எடுத்துக்கணும்னு சொன்னார். எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணார். ஏன்னா அவரும் கஜினி தான், 15 மினிட்ஸ் தான், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் தான். அரசியலுக்கு அதுதான் சரியான கதாபாத்திரம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அழுத்தம்னா என்ன அழுத்தம்னு சொல்லு. யாராவது நீங்கள் விரும்புகிற நடிகையை பார்க்கக்கூடாதுன்ட்டாங்களா? பேச்சுக்கு சொல்கிறேன். அடுத்த படம் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்கள் படத்தில் வந்து 23 கட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரிவ்யூக்கு போயிருந்தால் மேட்ரு முடிஞ்சிருக்கும். அவசரப்பட்டீங்க, தேவையில்லாமல் ஆத்திரப்பட்டீங்க, தப்பாகி போச்சு. நாளைக்கு வரப்போது உங்கள் ரசிகர்கள் பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல சக்தியாக வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது விஜய், கெடுத்துக்காதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு இருக்கிற சின்ன அறிவில். இவர் பாவம், இவர் 4388 பிசிலேயே அரசியலுக்கு வந்தவர். அதிமுக எல்லாம் பின்னாடி வந்தவங்க, ஏதோ சின்ன பசங்க. இவர் தான் ரொம்ப பெரிய ஆள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யோசிச்சு முடிவு எடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல காங்கிரஸ் தாவைக்கா கூட போறதுக்கான இன்னும் வாய்ப்புகள் பேரம் பேசுதுங்க. நான் பலமுறை என்னுடைய விவாதத்தில் சொல்லிட்டேன், திமுக தள்ளாமல் காங்கிரஸ் போகாது. காங்கிரஸ் வந்து தள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் பண்ணுது இல்லைங்க. அதெல்லாமே இவங்களுடைய வேலை. திமுகவுடைய அல்லக்கைகள் தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா? அங்கே கோபன் ஏதாவது பேசுறாரா? அழகிரி ஏதாவது பேசுறாரா? பேசல. கார்த்திக் பேசினார்ல, கார்த்திக் பேசினாரு. அவர் எப்போதும் பேசக்கூடியவர் தான். ஆனால் சிதம்பரம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. சிதம்பரம் சொல்றாரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. கார்த்திக் வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. ஸோ பேசுவாங்க, அது இப்போ முக்கியம் இல்லை. கேள்வி என்னன்னா, திமுக ஏன் காங்கிரஸை தாவேகா பக்கம் தள்ளும் அப்படின்னு பார்த்தால் ஒரு 25 சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா அது 180லேருந்து கீழே இறங்கி நடக்க வேண்டியிருக்கும். வாழ்நாள் பூரா அது வந்து கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சியை அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம் அதுக்கு வரும். அந்த 180 அப்படியே வச்சுக்கிட்டு மீதி 54 மட்டும் உருட்டி பரட்டி எதையாவது பண்ணிட்டு போயிடலாம். நம்மகிட்ட தான் 1,50,000 கோடி மாப்பிள்ளைகிட்டையும் மச்சாங்கிட்டையும் இருக்குன்னு தியாகராஜன் சொல்லிட்டாரோ, அதை வைத்துக்கொண்டு எதை வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணத்தை தான் அது வைத்துக்கொண்டிருக்கு. தப்பு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 180 சீட்டு கம்மியாக நிற்க போகிறதுலன்னு இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, பாமக அப்பா கட்சியை எப்படி கூப்பிட்டு வருவீங்க? தேமுதிகவை எப்படி கூப்பிட்டு வருவீங்க? மீண்டும் கம்யூனிஸ்டுக்கும் பிசிகாவுக்கும் சீட்டை குறைச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ 25 சீட்டு காங்கிரஸ் லம்பா வச்சுட்டு இருக்குது. தள்ளி விட்டினா மேட்டர் முடிஞ்சிருச்சு. எப்படியும் போயிட்டு திருப்பி வந்துடும். ரப்பர் பந்து மாதிரி. ரப்பர் பந்து மாதிரி, செவுத்தில் அடித்த பந்து மாதிரி வந்துடும். ஏன்னா இங்கே இவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? இங்கே இருக்கிறவங்கலாம் தொண்டனும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. காங்கிரஸ் இங்கே அடிமையாக தானே இருக்குது. 3 மாநிலங்களில் செழிப்பாக இருக்கக்கூடிய தென்னகத்தில் 230 தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிர் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இங்கே அடிமையாக தான் இருக்குது. அங்கே போய் செட் பண்ணிக்கலாம், அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற கெத்தில் தள்ளி விடுவாங்க. இவங்க தள்ளி விட்டா, அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு நீச்சல் மேலே ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே தபால்னு குதிப்பீங்க. நீச்சல் மேலே உங்களுக்கு பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் இப்படியே நிற்பீங்க, காலை இப்படி வைப்பீங்க, இப்படி கொஞ்சம் நினைப்பீங்க, இப்படி பண்ணுவீங்க. ஒருத்தன் தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த வேலையை தான் காங்கிரஸ் பண்ண போகுது. திமுக தள்ளி விட்டால் தான் நடக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் மிக்க நன்றி சார்.